நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பிரசித்தி பெற்ற கோவிலில் நடைபெற்ற ஆபாச நடனங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை தட்டி கேட்டவருக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளது. பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் எங்கு நடந்தது? விவரங்கள் பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில்தான் பலரையும் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் இத்தகைய ஆபாச நடனங்கள் அரங்கேறியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த வையப்ப மலையில் பிரசித்தி பெற்ற பால தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இங்கே பங்குனி மாத திருவிழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. 2ஆம் நாளான 22ஆம் தேதியன்று திருக்கோவில் மலை அடிவாரத்தில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் அரைகுறை ஆடைகளுடன் பெண்கள் ஆபாச நடனத்தை அரங்கேற்ற பரபரப்பு ஏற்பட்டது. ஆண் ஒருவரும் அவர்களுடன் இணைந்து நடனமாட பலரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளானார்கள். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் இயங்கும் கானா பாய்ஸ் என்ற பெயரிலான நடனக்குழுதான் இத்தகைய ஆபாச நடனங்களை அரங்கேறியிருக்கிறது. இந்த குழுவின் உரிமையாளராக இருப்பவர் பிரகாஷ். இவர் வெளி மாநிலங்களில் இருந்து பெண்களை அழைத்து வந்து இத்தகைய நடனத்தை அரங்கேற்றுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆபாச நடனத்தை அரங்கேற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற நலசங்கத்தின் மாநில தலைவர் அஜித் ராஜா நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த குழுவில் உள்ள முக்கிய நபரான பிரசாந்த் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்போது அஜித் ராஜாவுக்கு பிரசாந்த் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆபாச நடனத்தை அரங்கேற்றிய கானா பாய்ஸ் நடனக்குழுவின் உரிமையாளரான பிரகாஷ் மீதும் அதில் பங்கேற்றவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் அஜித் ராஜா. தனக்கு மிரட்டல் விடுத்த பிரசாந்த் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ரொம்ப வாய் சொல்லவே கூச்சுது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இது சம்பந்தமா 22ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு 24ஆம் தேதி அந்த வீடியோ எனக்கு வந்த உடனே நான் அந்த கானா பாய்ஸ் பிரகாஷ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நிகழ்ச்சி இப்படி தான் நான் நடத்துவேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது நல்லா இல்லைங்க, நான் கண்டிப்பா அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வருது. என்னன்னா, நீ கானா பாய்ஸ் பிரகாஷ் எங்க அண்ணன் கிட்ட கூப்பிட்டு பேசுற, நீ எங்க இருந்தாலும் உன்னை நாங்க போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்கும் தெரியாது. இருந்தாலும் பத்திரிகை நிருபர்கள் முன்னாடி நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் இந்த கலாச்சார சீர்கேடு இல்லாம முறையான நிகழ்ச்சி நடத்துவதற்காக நாங்கள் நாமக்கல் எஸ்பி ஐயா கிட்ட மனு கொடுத்திருக்கோம். கோவில்களில் நடத்தப்படும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் ஆபாச நடனம் வசனங்கள் இடம்பெற தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இவற்றை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற கோவிலின் திருவிழாவில் ஆபாச நடனங்கள் அரங்கேறியதும் அதனை தட்டி கேட்ட நபருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.